கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 18/7/2026 சனிக்கிழமை, புதிய நாள், புதிய கால வேளைக்காய் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை 1 பேதுரு 5:7. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். Cast all your anxiety on him because he cares for you. இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தை, விசாரிக்கும் தேவன், நம்மேல் கரிசனை உள்ள தேவன், அக்கறை உள்ள தேவன், நமக்காய் ஆதங்கப்படுகிற தேவன், நம்மேல் கவலை, நம்மேல் கரிசனையும் அக்கறையும் உள்ள தேவன் என்கிறதான ஒரு வார்த்தையிலே ஆண்டோடைய வார்த்தை உங்களோடு கூட பேசி இந்த நாளையும் நம்மையும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாம் இணைந்து தேவ சமூகத்தில் ஜெபிப்போம். பிரியமானவர்களே, அநேக நேரத்தில் நம்மை குறித்து விசாரிக்க, அக்கறை எடுத்துக்கொள்ள, கரிசனையாக இருக்க மனிதர்கள், உறவினர்கள், நண்பர்கள், பெற்றோர் தவறி போகலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்கள் மேல் விசாரிக்கிற தேவனாக, கரிசனை உள்ள தேவனாக இருக்கிறேன் என்று சொல்லி. சங்கீதம் 55:22 சொல்லுகிறது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். அவர் நம்முடைய பாரத்தை சுமக்கிற தேவனாக அவர் இருக்கிறார். ஆகையினால தான் மத்தேயு 11:28 சொல்லப்பட்டிருக்கிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சுமை சுமந்து, அது எழுத்தின்படி சுமக்கிற ஒரு பாரம் அல்ல. குடும்ப சுமைகள், கடன் என்கிற சுமைகள், குடும்பத்தில் காணப்படுகிற போராட்டம் என்கிற சுமைகள், விதமான சூழ்நிலைகளுக்குள்ளே கலங்கி தவித்து கொண்டிருக்கிற மக்களை பார்த்து ஆண்டவர் அன்போடு கூட அழைக்கிறார். வருத்தப்பட்டு சுமை சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி. பிலிப்பியர் 4:6-7 நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களுடைய இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்து கொள்ளும் என்று சொல்லி. ஆம், நம்முடைய ஆண்டவர் கரிசனை உள்ளவராய், அக்கறை உள்ளவராய், நம்முடைய சுமைகளை சுமக்கிறவராய், நம்முடைய பாரங்களை அறிகிறவராய், நம்முடைய வேதனைகளை அறிகிறவராய் இருந்து நமக்காய் ஆதங்கப்படுகிற தேவனாக அவர் இருக்கிறபடினால் விசாரிக்கிற தேவனிடத்தில் நம்முடைய காரியங்களை தெரியப்படுத்தி இந்த நாளையும் நம்மையும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான புதிய நாள் காலவேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காலவேளையிலே ஆண்டவர் எங்களோடு கூட சொல்லுகிறதான வார்த்தை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் உங்களை விசாரிக்கிற தேவன், அவர் உங்களை விசாரிக்கிறவர் என்று சொல்லுகிறதான வார்த்தைகளை நாங்கள் வேதத்தின் மூலமாக 1 பேதுரு 5:7 நாங்கள் வாசித்தோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒரு மனிதன் ஒரு தடவை விசாரிப்பான், 2 தடவை விசாரிப்பான், இல்லாவிட்டால் எப்பொழுது பார்க்கிறார்களோ அப்பொழுது விசாரிப்பார்கள். ஆனால் நாங்கள் உம்முடைய பார்வையில் இருக்கிறோமோ இல்லையோ, எங்கள் மேல் கரிசனை உள்ள, அக்கறை உள்ள தேவன் எங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறபடினால் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜெபத்தை என்னோடு இணைந்து செய்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் காணப்படுகிற சுமைகள், வேதனைகள், சஞ்சலங்கள், வருத்தங்கள், பாடுகள், வேதனைகள், அவமானங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் விசாரித்து கரிசனையோடு, அக்கறையோடு மேல் அன்பு செலுத்துகிறவராய் தொடர்ந்து வெளிப்பட்டிருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் உம்முடைய கரிசனையினால் உம்முடைய ஜனங்களுக்கு கிடைக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் வாழ்த்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும், இந்த வாரத்தினுடைய கடைசி இறுதி நாள், இந்த நாளிலும் நாங்கள் எங்களை உய்த்து ஆராய்ந்து பரிசோதித்து நாளைய தினத்தில் கர்த்தருடைய நாளின் ஆராதனைக்கு எங்களை தகுதிப்படுத்திக் கொள்ள கிருபை பாராட்டும். தேவ சமாதான வழிநடத்தில் எங்களோடு கூட இருக்கட்டும். தீமைகளுக்கும் பொல்லாப்புகளுக்கும் விலக்கி மறைத்து கொள்ளும். நசரேயேசு இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறேன், எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 9345353730. மே ஜீசஸ் bless you all. ஆமென். நேற்றைய தினத்திற்கான வார்த்தையும் அதற்கான பதிலும், உன் கண்கள் பாபிலோன் ராஜாவின் கண்களை காணும். யாரிடத்தில் சொன்னது? எரேமியாவுக்கு கர்த்தரால் உண்டான வார்த்தை யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியாவினிடத்தில் சொல்ல சொன்னது. எரேமியா 34:3.
இந்த நாளுக்கான கேள்வி, என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தரே, யார் யாரிடத்தில் சொன்னது? மீண்டும் வார்த்தைகளுடன் ஜெபங்களுடன் திங்கட்கிழமை உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென்.